ஒட்டடா ஒட்டாடா கம்பத்துல ராசா முறுக்கு சீடெல்லாம் பக்கத்துல வந்து வந்து வாங்கிக்கோங்க. விலையும் கம்மி தாங்க, நம்ம விலையும் கம்மி தாங்க. மூளையில சின்ன பொண்ணு தானே முறுக்கு கடை வச்சிருக்கா, அவ முறுக்கு கடை வச்சிருக்கா. முறுக்குக்கு ஆசைப்பட்டு முறுக்கு கடைய திருடி புட்டேன், நான் முறுக்கு கடைய திருடி புட்டேன். அடி பாவி குள்ளக்கட்ட, முறுக்கு கடை திருடுறது கடி நீ வந்திருக்க. அப்படியெல்லாம் இல்லடி. நீ தன்னடி பாடிட்டு வந்த முறுக்கு கடை திருட போறேன்ட்டு. என்னடி சின்ன பொண்ணு, அதெல்லாம் பாட்டு பாடும்போது ஒரு ப்ளோவ்ல வந்துடுச்சு. ஓ, நீ ப்ளோவ்ல முறுக்கு குடியெல்லாம் திருடுவியோ? அப்ப நீ திருட்டு குட்டியாடி. என்னடி சின்ன பொண்ணு, என்ன பார்த்தா உனக்கு திருட்டு குட்டி மாதிரியா கிடக்கு? ஏதோ நீ பாட்டு பாடி ஆடிட்டு கடந்தல்ல, அதான் அதுக்கு எச பாட்டு பாடி போட்ட. சரி சரி, அதெல்லாம் விடு. என்ன இது முறுக்கு கடையெல்லாம் நல்லா பலமா போட்டிருக்க போல. ஆமாண்டி டொப்ப மண்டை, இங்க பாரு முறுக்கெல்லாம் நல்லா விதவிதமா சீட மாதிரி நல்லா சுட்டு சுட்டு பொரிச்சு பொரிச்சு வச்சிருக்கேன். உனக்கு எம்புட்டு வேணுமோ வாங்கிப்போ. ஆனா உன் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்க முடியாது. போட்டி வாங்கிட்டு எப்பவுமே இந்த ஒரு விளையாட்டு தான். என்னடி இது முறுக்கெல்லாம் நம்மளுக்கு பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா நறுக்கு முறுக்குன்னு இருக்கும் போலயே. ஆமா, நீங்க வேணா ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆனா சும்மா கம்மாலாம் தர மாட்டேன். ஒரு முறுக்குக்கு எவ்வளவு காசோ அதை வாங்கிட்டு தான் கொடுப்பேன். அடி, ட்ரையலுக்கு கொடுக்கறவங்க சும்மா தான் தருவாங்க. நீ என்ன காசு கொடுத்துல வாங்க சொல்ற? போ போ, நான் ஒண்ணு காசெல்லாம் கொடுத்து வாங்க மாட்டேன். ஏதாவது எனக்கு ஒரு முறுக்கு எடுத்து கொடு, அப்பதான் உன் கடையில வாங்கிட்டு போவேன். ஓமா ஊர்கோலம். மதனி இருங்க, நானும் வர பூலோகம். ஐயோ, இவ கூட போனா பூலோகத்துக்கு போக மாட்டேன், பரலோகம் தான் போவேன். என்ன மதனி, எங்க இவ்வளவு விறுவிறுன்னு வேகமா போறீங்க? ஆஹா, நம்ம ரசிதாக்கா வீட்ல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட கூட்டாவ. இவள கூட்டுக்குன்னு போனா மொத்தத்தையும் சுருட்டி தின்னு போடுவா. ஆஹா, இவகிட்ட நம்ம எதையாவது சொல்லி இங்கே கழட்டி விட்டு போக வேண்டியதான். என்ன மதனி, நான் என்ன கேட்டுட்டு கிடக்கேன், நீங்க தலையை குனிஞ்சிட்டு கிடக்கீங்க? நாத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பட்டாயா இருக்குல்ல? ஆமா, பட்டாயா இருக்கு. பட்டாயாக்கு என்ன இப்போ? பட்டாயாக்கு ஒண்ணும் கிடையாது. நான் பட்டாயா வீட்டுக்கு போயிட்டு கிடக்கேன். இந்த பாரு, இந்த காலு ரொம்ப நோவுது. அதான் என்ன ஏதுன்னு தெரியல. போய் நேவி கீவி வீட்டுக்குன்னு வந்தா ஒரு மாதிரி நடப்பேன் பாரு, அதான் போயிட்டு கிடக்கேன். சரி சரி, நீ வீட்டுக்கு போனா சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு வர. மதனி, அப்போ நீங்க பட்டாயா வீட்டுக்கு தான் போறீங்களா? வாங்க, நானும் தான் போயிட்டு கிடக்க. 2 பேரும் சேர்ந்தே போவோம். என்ன நாத்து, உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா குத்துக்கலாட்ட தானே கிடக்க. உனக்கு என்ன ஆச்சு பட்டாயா வீட்டுக்கு போறதுக்கு? இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீ போய் சாப்பிட்டு போய் பாடு போ. என்ன மதனி, எனக்கு இந்த கை வரவே இல்லை பாத்துக்கோங்க. கை நோக்காடா நோவுது. அதான் என்ன ஏதுன்னு போய் நானும் பாத்துட்டு வரதுக்காக பட்டாயா வீட்டுக்கு வரேன். அடைச்சா என்ன சொன்னாலும் இவ கழட்டிக்கிட்டு போக மாட்டா போல இருக்கே. எப்படியாவது இவளை கழட்டி விட்டு நம்ம ரசிதாக்கா வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட போகணும். எங்க போனாலும் தொல்லை கூட வரும்னு சொன்னாங்களே, நல்லா தான் இருக்குது. இவளை எங்கேயாவது ஈத்தம் போய் கழட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடணும். என்ன மதனி, யார்கிட்ட பேசிட்டு கிடைக்கீங்க? நான் இங்கிட்ட நிக்கேன். நாத்து, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காக்கா வந்துச்சா, அதான் அதை விரட்டி விட்டு இருந்தேன். சரிங்க மதனி, வாங்க போவோம். வந்து தொலை. என்ன வா போலான்னு சொன்னேன். எமகண்டத்தை கூடயே கூட்டிட்டு போற. என்னென்னலாம் வில்லங்க வைக்க போதோ இன்னைக்கு தெரியல. மதனி, எனக்கே வா, நீங்க இங்கே போறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. போற வழியில என்ன கழட்டி விடலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. அது நடக்காது மதனி, நடக்கவே நடக்காது. என்ன இது, ஒரே வாசமா வீசுது. ஆஹா, இங்க ஏதோ தின்ற பொருள் இருக்கும் போல. எப்படியாவது மதனி கிட்ட சொல்லி வாங்கிட வேண்டியதுதான். அட, நம்ம சின்ன பொண்ணு கடை. சின்ன பொண்ணு எதனா தின்ற பொருள் தான் வச்சு வித்துட்டு கிடப்பான். மதனி ஈத்தம்பே அங்க வச்சு கோத்து விட்டு நம்ம நிறைய வாங்கி தின்ற வேண்டியதான். மதனி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன நாத்து, வீட்டுக்கு போறியா? சரி சரி, நீ இந்த வழியா போ, நான் பட்டாயா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அட, யார் அது? 2 கோஷ்டிங்க தூரமா நின்னுட்டு இருக்காங்க. சரி சரி, நம்ம கடைக்கு தான் வருவாங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதனி, அங்க பாருங்க, சின்ன பொண்ணு கடையை போட்டு வச்சிருக்கா. அட ஆமா, ஏதோ வித்துட்டு கிடக்கா போல. இவ இருக்கும்போது நான் அங்க போனா மொத்த பில்லி ஏன் தலையில கட்டிடுவா. சரி நாத்து, நீ சின்ன பொண்ணு கடைக்கு போறியா? சரி சரி, நீ போ, நான் போயிட்டு வாரேன். என்ன மதனி, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போறேன்றீங்க? வாங்க, நம்ம போற வழியில தானே சின்ன பொண்ணு கடையில என்னதான் போட்டு விக்கிறான்னு சொல்லிட்டு பாத்துட்டு போவோம். ஆஹா, இவ எதனா பிளான் போட்டிருப்பாளோ. சரி, எதுக்கும் நம்ம ஒரு எட்டு பார்க்க தானே போறோம். எதனா கேட்டா 1 பைசா இல்லன்னு நம்ம கமக்கமா வந்துட வேண்டியதுதான். அட புஷ்பாக்கா, அங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. சின்ன பொண்ணே, வாரண்டி வாரேன். அங்கதான் வந்துட்டு கிடக்கேன். தீனி பண்டார எந்த கடையை பார்த்தாலும் ஓடி போய் நுழைஞ்சுக்கிறா. நம்ம கிட்ட 1 ரூபாய் வாங்காத இருந்தா சரிதான். பாட்டி வசந்தி, இங்க பாரு, முறுக்கெல்லாம் நல்லா விதவிதமா சுட்டு வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிடுங்க. அட ஆமா, சூப்பரா இருக்கு முறுக்கெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடே, நீ என்ன சாட்டா பார்த்த சூப்பரா இருக்குன்னு நீ எப்படி சொல்ற? என்ன சிம்ரன், பார்த்தாலே தெரியலையா? நல்லா சின்ன பொண்ணு வட்ட வட்டமா முறுக்கு சுட்டு வச்சிருக்காளே. நல்ல நெய்யில போட்டு மிதங்கன மாதிரி இருக்கு. முறுக்கு வட்ட வட்டமா இருக்காத பின்ன கட்ட கட்டமா இருக்கும்.
என்னடி பேசுற? அவ எண்ணெய கூட தான் எடுத்து ஊத்தி வந்ததுப்பா. என்ன புஷ்பாக்கா, என்ன எல்லாரும் நிக்கும் போது நீங்க ஏன் ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரில இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சின்ன பொண்ணு. பட்டாயா வீட்டுக்கு வேக வேகமா போயிட்டு கிடந்தேன். இதோ இந்த நாத்து தான் சின்ன பொண்ணு ஏதோ கடை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கூட்டி வந்தட்டா. ஆனா புஷ்பாக்கா, உங்கள மாதிரி ஒரு மதனி கிடைக்க உங்க நாத்து கொடுத்து வச்சிருக்கணும். அது என்னமோ சரிதான். இந்த காலத்துல இந்த மாதிரி மதனிலாம் யாருக்கு கிடைப்பாங்க? சின்ன பொண்ணு சீக்கிரம்டி எனக்கு ஒரு முறுக்க கொடு. பாக்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுது. அட, உனக்கு இல்லாத முறுக்கா? இந்தாடி வசந்தி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரடி, ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு 4-5 முறுக்கா கொடு. ரொம்ப பசியா இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா பசி கிசி அடம் பாத்துக்க. துண்ணு மாதிரி எங்க போனாலும் தீனி 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 தோறு தோறு தோறுன்னு அழிஞ்சு கிடக்கா. புஷ்பாக்கா, நீங்க பேசுனதெல்லாம் ஏன் காதுல விழுந்துடுச்சு. அடி போட்டி விழுந்தா விழுந்துட்டு போட்டு, நான் உண்மையா தானே சொன்னேன். சின்ன பொண்ணு, எனக்கு 2 முறுக்கு கொடு. பக்கத்துல கடுக்கு முடுக்கு நடிக்கும் போது எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. என்ன புஷ்பாக்கா, எல்லாரும் முறுக்க வாங்கி வாங்கி சாப்பிடுறாவ, நீங்க ஏன் வாங்க மாட்டீங்க? ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கும் சாப்பிடணும் தான் ஆசை. ஆனா என் நாத்து விட மாட்டாலே. என் தலையில பில்லெல்லாம் கட்டிடுவா. ₹1 இல்லன்னு சொல்லி நானும் சமாளிச்சு வச்சுட்டு கிடக்கேன். அதுக்கு என்ன புஷ்பாக்கா, நீங்க 2-3 முறுக்கா வாங்கி சாப்பிடுங்க. உங்க நாத்து தான் சாப்பிடுது இல்ல, அது தலையில பில்ல கட்டிடுங்க. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு கேக்குதா? அவ சரியான ஒரு கேப் மாதிரி மொத்தத்தையும் வாங்கி தின்னுட்டு நான் ஒரே ஒரு முறுக்கு வாங்கினா என் தலையில பில்ல கட்டிடுவா. அதுக்காகவே நானு அவளுக்கு பயந்துகிட்டே வாங்கல பாத்துக்கோ. அதுக்கு என்னக்கா, ஒரு முறுக்கு வாங்கி சாப்பிடறதுனால என்ன ஆகுது சொல்லுங்க? ஒண்ணு வாங்கி சாப்பிடுங்க, அவ அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. அப்படின்ற அதுவும் சரிதான். நாத்து, என்ன முறுக்கெல்லாம் சாப்பிட்டியா? சாப்பிட்ட நீ. முறுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு பாத்துக்கோங்க. நீங்களும் 2-3 வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அப்படியா சொல்ற? மதினி கிட்ட சுத்தமா காசு இல்ல. ஒரு 2-3 முறுக்கா வாங்கி கூட. என்ன புஷ்பாக்கா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவளே ஒரு ஓசி வசதி, ஓசிக்குனே கிடக்கிறவ. அவகிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க? மதினி, நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இல்லாத முறுக்கா? உங்களுக்கு எத்தனை முறுக்கு வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. விலையெல்லாம் பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. காசுக்கு எல்லாம் நானே பாத்துக்கிறேன். என் நாத்து இவ்ளோ நல்லவளா? நான் ஒரு பாவி ஆயிட்டனே. ஏன் மதனி, எதுக்கு மதனி அழுவுறீங்க? நான் தான் உங்களை முறுக்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன்ல. நாத்து, ஒன்ன போய் நான் தப்பா நினைச்சுக்கிட்டேனே. நாத்து, தப்பா நினைச்சுக்கிறேனே. இவ்ளோ நல்லவனா நீ? தங்கத்திலயும் தங்கம், சுத்தமான தங்கமாலாம் இருக்க. நாத்து, பிட்ட போட்டுட்டாலே நல்லா. புஷ்பாக்கா, ஏதோ வாங்கி கட்டிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அழாதீங்க மதனி, நான் உங்களுக்காக தானே செய்யறேன். நீங்க யாருங்க சொல்லு? என்னோட அம்மாவுக்கு இன்னொரு அம்மா சமம். நாத்து, என்ன மன்னிச்சிரு நாத்து, மன்னிச்சிரு. உன்னை பத்தி தெரியாம உன்னை நான் ஏமாத்திட்டேனே. என்ன மதனி, என்ன சொல்றீங்க? என்னையே நீங்க ஏமாத்த போறீங்க? ஆமா நாத்து, ஆமா. நான் பட்டாயா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் ஒரு பொய். ஆஹா, இவளுங்க என்ன 2 பேரும் ஒரு மெகா சீரியலே ஓட்டுறாளுங்களே. என்ன மதனி சொல்றீங்க? பட்டாயா வீட்டுக்கு போனது பொய்யா? அப்புறம் நீங்க ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஆமா நாத்து, ஆமா. நான் பட்டாயா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ரசிதாக்கா வீட்டுல பிரியாணி சாப்பிடுறதுக்காக உனக்கு தெரியாம போனேன். என்ன மதனி சொல்றீங்க? பிரியாணி சாப்பிட போனீங்களா? ஆமா நாத்து, ஓ நல்ல குணம் தெரியாம நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு நாத்து, மன்னிச்சிரு. வா, இப்ப வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம ரசிதாக்கா வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாம். அடி பாவீங்களா? அப்ப நீங்க 2 பேரும் மாங்குன்னு ஓடுனது பிரியாணி சாப்பிட தான் ஓடுனீங்களோ? மதனி, நான் உங்களை போய் நல்லவேன்னு நினைச்சேன் பாரு. உங்களுக்காக முறுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா எனக்கு இப்படி ஏமாத்துவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. அதெல்லாம் விடுங்க மதனி, என்ன நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தானே என்ன உங்க கூட வச்சு சுத்திட்டு கிடந்தீங்க. அடச்சே நாத்து, நீ நல்லவேன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு நல்லவன்னு எனக்கு தெரியவே தெரியாது நாத்து, தெரியவே தெரியாதுன்னு. அடி கேட்டியாடி சின்ன பொண்ணு, நம்ம ரசிதாக்கா வீட்ல இன்னைக்கு பிரியாணியா? ஆனா ஒரு வார்த்தை கூப்பிடலடி ரசிதாக்கா. அதான்டி எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம ரசிதாக்காவை எப்படியெல்லாம் பார்த்தேன்னு சொல்லு. ஒரு எட்டு நம்மள கூட்டாங்களா? புஷ்பாக்காவை மட்டும் கூப்பிட்டுருக்காங்கல்ல. அடே, என்ன இங்க சத்தம்? மனுஷன் நிம்மதியா நடந்து வர முடியுதா? ஒரே கராம்புரான்னு சத்தமால கேட்டுட்டு கிடக்கு. என்னடி இழுவ, ரொம்ப நாள் ஆளையே காண கடை பக்கம்? நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். அதான் எங்க யாரையுமே காணான்னு வந்து பார்த்தா கடை போட்டு வாங்கிட்டுல கிடக்காளுவ. சரி இழுவ, வந்துட்ட. வா, 2-3 முறுக்கு வாங்குவா. இல்லடி சின்ன பொண்ணு, நான் முறுக்கு சாப்பிடறதுக்காக வரல. முறுக்கு சாட்டா அதோட என் வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிடும். அப்புறம் எங்கடி போற வயித்தை தூக்கினே? அட, நம்ம ரசிதாக்கா வீட்ல இன்னைக்கு பிரியாணியா வந்து கூப்பிட்டாங்கல்ல, அதான் நான் சாப்பிட போயிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்ப ரசிதாக்கா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எங்க 3 பேரை மட்டும் கூப்பிடவே காணா. அதான்டி, நம்ம வந்தா பிரியாணி தீந்துரும் சொல்லிட்டு ரசிதாக்கா நம்மள கூப்பிடவே காணா. நான் இதுக்கப்புறம் ரசிதாக்கா வீட்டு பக்கமா போக மாட்டேன். அவங்க கிட்ட சுத்தமா பேச மாட்டேன். ஆமா, என்ன கூட ரசிதாக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லி கூப்பிடவே இல்ல பாத்துக்க. அடியே கூறு கட்ட குக்கருங்களா? உங்களை கூப்பிடலன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்டி, எங்கடி அந்த அக்கா கூப்பிட்டாங்க? என்ன கூப்பிடவே இல்லையே. அடி
அடிப்பாவீங்களா, அந்த அக்கா முத வரும்போது உங்க 3 பேர் வீட்டுக்கு தாண்டி வந்தாங்க. உங்க வீட்டுல வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் சாத்திட்டு கிடந்துச்சான். அதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு உங்க 3 பேருக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. என்னடி இதுவே உண்மையாவா சொல்ற? ஆமா, அதுக்குள்ள நீங்க என்னென்னமோல பேசுறீங்க. என்னடி இழுவ, ரசிதாக்காவை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன? எப்பவுமே கூப்பிடும்போது எங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. அதான் எங்களை எங்க கூப்பிடாத உங்களை கூப்பிட்டாங்களோன்னு நினைச்சுக்கிட்டோம். சரி சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ரசிதாக்கா வீட்டுக்கு போவோம். ஆமா வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இன்னைக்கு ரசிதாக்கா வீட்டுல ஒரு புடி புடிச்சிருவோம். அடியாடியே ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடி சின்ன பொண்ணு, நீ வரியா வரலையா? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும்டி, உங்களே நம்பி தானே நான் கடையை போட்டிருக்கேன். பேசாத முறுக்க வாங்கிட்டு வாங்க போவோம். வேணாண்டி, வேணவே வேணாம். நாங்க பிரியாணி சாப்பிட போறோம். இதுல முறுக்க வாங்கிட்டு போனா இன்னும் வயிறெல்லாம் ஃபுல்லா ரம்பிட்டு பாத்துக்க. என்னடி நீங்க, நான் என்ன முறுக்க வாங்கி இன்னைக்கே சாப்பிடணும்னு சொல்ல? முறுக்குன்றது நீ எப்ப வாங்கி வச்சாலும் 1 மாசம் வரையும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆளுக்கு ஒரு பைய வாங்கிக்கோங்க. அதுவும் சரிதான், வாங்கி வச்சா வீட்டுல எல்லாம் கிடக்கும். எப்ப வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போர் அடிக்கிற டைம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்ல. சரி, இந்த ஐடியாவும் நல்லாதான் இருக்குது. வாங்கி வச்சா நம்ம வீட்டுல கடந்து எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பாரு சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 20 முறுக்கா கட்டி கொடு. இதோ ஒரு நிமிஷத்துல கட்டி கொடுத்துறேன். அப்படின்னா சரிடி, எனக்கு ஒரு 10 முறுக்கா கட்டி கொடுத்துரு. நாங்க எல்லாருக்கும் முறுக்கு கொடுத்துருக்கேன். புஷ்பாக்கா உங்களுக்கும் தான், வாங்கிக்கோங்க. சரிடி சின்ன பொண்ணு. அடே நம்ம ரசீதாக்கா. வாங்க வாங்க ரசிதாக்கா, வாங்க வாங்க. உங்களுக்கும் நாங்க கொஞ்சம் முறுக்கு எடுத்து வச்சிருக்கோம், இந்தாங்க. என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க போல, நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது. சரி சரி வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஆமா ரசீதாக்கா, நாங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு கிடந்தோம். வாங்க வாங்க எல்லாரும் போவோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஷேர் ஒரு 4-5 பேருக்கு அமுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி உங்க ஊரு பேரெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெட்டிங் பர்த்டே அந்த மாதிரினாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு விஷ் பண்றோம். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல எபிசோடோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய், போயிட்டு வரோம்.